அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக அதே மாதிரி டேஸ்ட்டாக வந்து கோகனட் குக்கீஸ் வந்து வீட்டிலேயே பண்ண போகிறோம். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதே மாதிரி ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம பண்ணிடலாம். இது இன்றைக்கி நான் குக்கரில் பண்ணி காட்ட போகிறேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தேங்காய் முழுசாக வந்து துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துகிட்டு அது இந்த மாதிரி சட்டியில் போட்டு கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். இதுதான் வந்து டெசிகேட்டட் கோகனட். இது வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கோதுமை மாவு வந்து நமக்கு ஒரு 2 கப் வந்து தேவைப்படும். பேக்கிங் பவுடர் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். பேக்கிங் சோடா வந்து இதுக்கு நமக்கு தேவைப்படாது. இது வந்து பார்த்திங்கன்னா 2 ஏலக்காய், அதுக்கப்புறமா வந்து ஒயிட் சுகர், அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ரெண்டையும் வந்து கலந்து நம்ம வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு குக்கரில் வந்துட்டு நான் வந்து விசில் கேஸ்கட் ரெண்டையும் வந்து மூடியிலேருந்து எடுத்துட்டேன். உள்ளே வந்து மணல் கொட்டி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து சால்ட்டு கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் அந்த குக்கருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் வந்து நெய்யை வந்து நல்லா வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் நம்மளோட குக்கீஸ் வந்து நல்லா ஒட்டாமல் வரும். நீங்கள் வந்து பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய்யை வந்து இந்த மாதிரி உருக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைனா வந்து வாசனை இல்லாத ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உருக்கின நெய் கூட நான் ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த சர்க்கரையை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி விஸ்க் இல்லைன்னா உங்ககிட்ட வந்து எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபோர்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு நல்லா வந்து கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து சேர்ந்து இப்படி கம்பைண்ட் ஆகி வரணும். கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரணும். அந்த மாதிரி வர அளவுக்கு வந்து நல்லா வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து கீயோட ஸ்மெல் வந்து நல்லா பிடிக்கும், இன்னும் ரிச்சாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 1/2 கப் அளவுக்கு வந்து நீங்கள் நெய்யை வந்து உருக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம சாஃப்டாக வந்து பீட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து இதில் ஒரு பிஞ்ச் வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா வந்து நம்ம பேக்கிங் பவுடர் எடுத்துருக்கோம் இல்லையா, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் வந்து சேர்த்துக்கலாம். பேக்கிங் பவுடர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் பேக்கிங் பவுடர் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் பேக்கிங் பவுடர் இல்லாமல் கூட நீங்கள் வந்து இதை பண்ணலாம், நல்லா டேஸ்ட்டாக வரும். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து ராகி பிஸ்கெட் வந்து போட்டிருக்கேன். அது வந்து பேக்கிங் பவுடர் இல்லாமல் தான் பண்ணியிருக்கோம். அதுவும் வந்து டேஸ்ட் நல்லா வந்துச்சு. அதுக்கப்புறமா 2 கப் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இது கூடவே நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா 1 கப் கோதுமை, 1 கப் வந்து ராகி எடுத்துக்கலாம். இல்லை கோதுமை வேணான்னா 2 கப்பு கூட மைதா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்காக பண்ணுறதுக்காக 2 கப் வந்து கோதுமை எடுத்திருக்கேன். இதே வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், அதை வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் எடுத்து போட்டுக்கலாம். எடுத்து போட்டுட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து கையை வச்சு தான் வந்து பிசைய போகிறோம். இது கூட வந்து நம்ம பால் வந்து சேர்த்துருக்கோம். ஏற்கனவே வந்து காய்ச்சி ஆற வச்சு பால் வந்து எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து பால் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பட்டர் இல்லைனா நெய் வந்து உருக்கி எடுத்துக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட நீங்கள் வந்து இதோட பேட்டர் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பால் சேர்த்து கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நமக்கு வரணும். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் தான் பண்ணணும், அதாவது இந்த மாதிரி கம்பைன் பண்ணணும். ஆனால் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி ரொம்ப ஹார்ஷாக வந்து நம்ம பிசைஞ்சிடக்கூடாது. பாலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து பிசைங்க. ஒருவேளை மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு போட்டுட்டு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான பதத்துக்கு வந்து வந்துடும். இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வந்து வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை டைம் இல்லை அப்படின்னா உடனே கூட நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்து மாவு ரெடி ஆகிருக்கு. இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஏலக்காய் அதுக்கப்புறம் அந்த தேங்காய்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதோட ஸ்மெல்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நல்லா உருட்டை வருது. நம்மளோட மாவு வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆகிருக்கு. அடுத்ததாக நம்ம குக்கர் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, குக்கரை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிடலாம். ரொம்ப வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, மீடியமும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே வந்து அந்த குக்கருக்குள்ளே வைக்கிற மாதிரி ஒரு பிளேட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து தேங்காய் பிஸ்கெட் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கை 2லேயும் வந்து கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு வந்து கொஞ்சம் கையில் ஒட்டாமல் வரும். ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வந்து கையில் 2 கையிலையும் வந்து நல்லா உருட்டுங்க. உருட்டினீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும். ரவுண்ட் ஷேப்பில் வந்ததுக்கப்புறமா வந்து இப்படி நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவனாக வந்து ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்து வந்துடும். உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து சப்பாத்தி கட்டையில் வந்து ஃபுல்லாக மாவையும் வந்து எடுத்து தேய்ச்சிட்டு நீங்கள் குக்கி கட்டை இருந்துச்சுன்னா கூட யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஏதாவது பாட்டில் மூடி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வச்சு கூட ஈவன் ஷேப்பாக வந்து பண்ணலாம். பட் அதை விட வந்து இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு வேலை. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு பக்கம் மட்டும் நம்ம அந்த டெசிகேட்டட் கோகோனட் மிச்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ மேலே வந்து கொஞ்சம் கோகோனட் இருக்கும், பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பிளேட்டில் வச்சுக்கோங்க. பிளேட்டில் வைக்கும்போது ஒரு அரை இன்ச் வந்து கேப் விட்டு வைக்கணும். ஏன்னா கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும்போது நமக்கு அந்த கேப் வந்து தேவைப்படும்.
இப்போ மேலே வந்துட்டு நீங்கள் தேங்காய்க்கு பதிலாக இது தேங்காய் பிஸ்கட்னால தேங்காய் வந்து மேலே வச்சுருக்கோம். உங்களுக்கு நட்ஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா நட்ஸ் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சீட்ஸ் ஏதாவது சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் சும்மா ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு அதுக்கு மேலே வந்து நைஃப் வச்சு ஒரு சின்ன டிசைன் மாதிரி போடுறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் தேவைப்பட்டுச்சுன்னா கூட நீங்கள் அந்த மாதிரி டிசைன் போட்டு கூட நீங்கள் வந்து இதை வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா உள்ளே வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இப்படியே பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட தேங்காய் பிஸ்கெட்டுக்கு தேவையான அந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம உருட்டி வச்சிட்டோம். இதை அப்படியே வந்து குக்கரில் வச்சுட்டு ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. இது வந்து ரெடி ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து சூடாக இருக்கும்போது எடுத்து வெளியே வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கு அப்புறமா சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்க குக்கரில் வச்சுட்டு 25லேருந்து 30 நிமிஷம் டைம் வந்து பார்த்துட்டு கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா பேக் ஆகி வந்துடும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா நம்மளோட பிஸ்கெட் வந்து கருகி போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. குக்கரை வந்து மூடி போட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து 25 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். அது ஓரளவுக்கு வெந்துருச்சா இல்லையான்னு தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 5-10 நிமிஷம் வந்து வேக வச்சு பாருங்கள். இப்போ நம்மளோட குக்கீஸ் வந்து சூப்பராக வந்து பேக் ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போது சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதை நீங்கள் வந்து ஒரு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான குக்கீஸ் வந்து நம்ம வீட்டிலேயே பண்ண முடியும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.